எல்லாரும் BS6 பற்றி கேட்டிங்க. ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூவாக வந்து A to Z இந்த வண்டி வந்து 1320 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓட்டிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஹலோ காய்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் பொசிஷனில் இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறோம். இந்த வண்டி BS6 சரிங்களா. ரூட் நம்பர் 785 சென்னை டு குருவாயூர், குருவாயூர் டு சென்னை வயா சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், கொடுங்கலூர், குருவாயூர் சரிங்களா. போயிட்டு வந்திருக்கோம். எல்லோரும் BS6 பற்றி கேட்டிங்க. ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூவாக வந்து A to Z இந்த வண்டி வந்து 1320 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓட்டிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த பஸ்ஸுக்கும் ஆம்னி பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம், இதில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இதோட கம்ஃபர்டபுளு, பேசஞ்சர்ஸ் ரிவ்யூ எல்லாமே A to Z இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், BS6ஓட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு எல்லாருக்குமே தெரியும், சேசிஸ் ஒன்று தான். ஆஸ் யூஷுவல் எல்லாமே பார்க்குறது தான், எதுவும் வந்து டிஃபர் ஆகாது. ஜஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங்கு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான், இது ஆயில் பவர் ஸ்டேரிங்கு. ஆனால் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் கிடையாது, மவுண்டட் ஸ்டேரிங் தான். ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி பவர் கீஸு, எக்ஸ்டர்னல் ஆப்ஷன்ஸு, இதுவும் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலு தான். ஹசார்ட் லைட்டு, பார்க்கிங்கு, டெஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறது, அதாவது ஆட் ப்ளூ கட் பண்ணுறது. ஹில்ஸ் ஏர்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடர் மாடல் இது சரிங்களா. அது வந்து ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணோம். ரிட்டைடரை ஆன் பண்ணியும் வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். லைட்டு ஸ்விட்ச்சு, OBD கண்ட்ரோலு, வண்டியோட சிஸ்டமை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டா கேபிள் சாக்கெட்ஸ் ஒரு போர்ட்டு. டோரு ஓப்பனு க்ளோஸு. டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக மாற்றிக்கலாம். இதை இழுத்து விட்டோன்னா இப்போ வந்து மேனுவல் ஏர் வேக்யூம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மேனுவலாக திறந்துக்கலாம். பட்டன் வந்து வேலை செய்யாது. இந்த பட்டனை அமுக்கி விட்டோன்னா இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ஆம்னி பஸ்ஸில் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபயர் அலாம். ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா வந்து ஃபயரை சென்ஸ் பண்ணுற சென்சார் இது வழியாக சென்ஸ் ஆகும். ப்ளஸ்ஸு இந்த ஃபயருன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் அமுக்கணுன்னா வண்டி ஃபுல்லாக வந்து வாட்ரு பாஸ் ஆகும். மிஷின் வந்து வேலை செய்யுது. பவர் ஆனில் இருக்குது பாருங்கள். இது வந்து இக்னிஷன் ஆனில் இருந்தாலும் சரி, ஆஃபில் இருந்தாலும் சரி, இந்த மிஷின் வேலை செய்யும். இது வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா ஆம்னி பஸ்ஸஸில் நான் பார்க்கல. இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸாக வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ஆட் பண்ணி பாடி கட்டுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து MG பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் பாடி வந்து பிரகாஷோட பாடி, SM கண்ணப்பா பிரகாஷ் பெங்களூர்து. ஆனால் இந்த மாடுலர் டிவைஸ் பார்த்தோன்னா MG. இது எப்படி கொலாபரேஷனுன்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் வேலை செய்யுது. இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேலை செய்யுது. இது வந்து எந்த ஆம்னி பஸ்லேயும் இல்லைங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் இதை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆக்சிலேட்டர் பெடல், எலக்ட்ரானிக் பெடலு. ஆப்வியஸாக வந்து 85 லாக்கு தான், அதுக்கு மேலே போகாது. பிரேக்கு, ஹேண்ட் பிரேக்கை ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஹாரனு, இதெல்லாம் கம்பெனி ஹாரனு. உள்ளே இப்போது இன்டீரியராக அவ்வளோதான். கியர் ராடு பார்த்தோன்னா தெரியும். 6 கீரு, டாப் அண்ட் டாப்பு, ரிவர்ஸு, மொத்தம் 7 கீரு. எக்ஸ்டர்னல் பார்ப்போம். அது இல்லாமல் உள்ள சீட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐஸ் எக்ஸ்டர்னல் வியூ. 11 மீட்டர் சேஸு, 11 மீட்டர் சேஸில் 12 மீட்டர் பாடி கட்டியிருக்காங்க. 10 போல்ட்டு தான் வரும். இவங்க கேட்டு எடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில அந்த சேஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் வந்து ஏர் சஸ்பென்ஷனுங்க, கட்டு கிடையாது. ஃப்ரண்ட்டும் போகி சஸ்பென்ஷன். இதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஏர் சஸ்பென்ஷன் பலூனு. இது சாக் அப்சர் காலம். இது வந்து டாப் எண்ட் மாடலுக்கு கேட்டு வாங்கிறது. அந்த மாடல் பார்த்தோன்னா சேஸ் எடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கேட்டு ஆட் பண்ணி வாங்கிறது. அதனால் இது வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டு தான். இந்த சுவிட்ச் வந்து எமர்ஜென்சி. இது நம்ம இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து க்ளோஸில் இருந்ததுன்னா ஓப்பன் ஆகும். இது ஓப்பனில் இருக்கிறதுனால இப்போ வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்தோன்னா உள்ளே இருந்து வந்து எமர்ஜென்சி டைமில்
ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து மேனுவல் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒர்க் பண்ணல. இங்கே எல்லாமே பார்த்தோன்னா உள்ளே இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லா லைட்டுமே எரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சீட் கம்ஃபர்டபுள் வைஸு வேறு லெவலுங்க. ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஃபேன்லாம் ஓடுது, பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா ஃபேனுமே ஓடுது. அதே மாதிரி சீட் வந்து நல்லா ப்ராடான சீட்டு, வைடான சீட்டு. வால்வோ பஸ்ஸில் வர மாதிரி ஃபுல் ரிக்ளைனிங் பொசிஷனும் அதிகம். இந்த வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து 21 சீட்டு, 20 பர்த்துமே நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட் வரைக்கும் ரிக்ளைனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு சீட்டில் பார்த்தோன்னா லெக் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், லக்கேஜஸ் வச்சுக்கலாம். ப்ளஸ் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி இப்போ தான் ட்ரிப்பு போயிட்டு வந்தது, அதனால தான் க்ளீன் பண்ணாமல் குப்பையாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து எஸ்இடிசி மெயின்டெனன்ஸை பற்றி சொல்கிறீங்க, அதையும் நான் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன். இதுதான் கைஸ் உள்ளே வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரு. மக்களே இப்போது காட்டியிருப்பேன் இன்டீரியரு எக்ஸ்டீரியரு எல்லாமே. ஆக்சுவலாக சேஸ் பார்த்தோன்னா இது வந்து டாப் எண்டு சேஸு, ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஏர் சஸ்பென்ஷன் வித் போகி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இது டாப் எண்டு மாடலு. நான் இன்றைக்கி வந்து இறங்கின கஸ்டமர்ஸ் கிட்டே கேட்டேன், பேசஞ்சர்ஸ் கிட்டே எப்படி இருந்ததுன்ட்டு. உண்மையாலுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. கவர்மெண்ட்டு பஸ்ஸு இவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் எங்களுக்கு இருக்கும்னு தெரியாது, தனியார் வண்டி மாதிரி தான் இருக்குன்றாங்க. இது வந்து நானாக சொல்லலை, ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் என் யூடியூப் சேனலோட ஸ்டார்டிங்கில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை கழுவி ஊற்றிருப்பேன். வெள்ளை வண்டி வேறு மாதிரி இருக்கும், BS4 அதை விட்ருங்க. BS6 வந்து உண்மையாலுமே நல்ல ஒப்பீனியனு. அதே மாதிரி ஒரு டிரைவிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வால்வோ பஸ் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. என்ன இதுக்கு வந்து இன்ஜின் முன்னாடி இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கும். ஏன் அந்த ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃப்ரண்ட்டும் ஏர் சஸ்பென்ஷன். அந்த பிரேக்கில் காலை வச்சா அந்த வண்டியோட ஆக்ஷனு, குலுங்கல், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குச்சுன்னா அதோட ஆக்சிலரி மோஷன், வண்டி மூவ் ஆகுறது எல்லாமே பார்த்தோன்னா அப்படியே வால்வோவோட டிட்டோவாக இருக்குது. உண்மையாலுமே நல்லா இருந்தது. அந்த டிரைவர் ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் எப்படா மாற்றுவோன்ற டயர்டு இல்லை, பரவாயில்லையே இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டலாமே, 200 கிலோமீட்டர் ஓட்டலாமேன்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. மற்றபடி குருவாயூர் போயிட்டு வந்திருக்கேன், 1320 கிலோமீட்டர் குருவாயூர் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே கேரளாலாம் சரியான மழை, வண்டி புது வண்டின்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அடி சல்லுன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். எல்லாருமே இந்த வீடியோ வந்து நேற்று வந்து எஸ்இடிசி சேலஞ்சில் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், எல்லாருமே கேட்டிங்க ஃப்ரெண்ட்டு கொம்ப காணுமே அதுக்குள்ளே உடச்சி போட்டிங்கடா படுபாவி பசங்களாம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து குருவாயூரில் பஸ் ஸ்டாப்பில் நின்று இந்த வண்டியில் ரிவேஸ் எடுக்கும்போது KSRTC பின்னாடி கொடுத்து ஃப்ரெண்ட்டை கண்டம் பண்ணிட்டாங்க, இதுதான் நடந்தது. மற்றபடி இது வரைக்கும் பச்சை வண்டி, அதாவது இந்த பிஸ்தா க்ரீனில் BS6 விட்ட வண்டிங்க இது வரைக்கும் எஸ்இடிசியில் வந்து எந்த ரிமார்க்கும் இல்லாமல் ஓடிட்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம சைடு தப்பு கிடையாது, அவங்க சைடு வந்து தப்பு. அதே மாதிரி கேரளாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வண்டி போனால் மதிக்கவே மாட்டுறாங்க, அது ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு கேரளாவை ரொம்ப பிடிக்கும். நேற்று இதை வந்து நானே வந்து என்ன சொல்கிறது ரியலைஸ் பண்ணேன். நம்ம கீழே பார்க்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் பான்றாங்க, நம்மன்னா அவங்க வீட்டு ஆடு மாடா என்னன்னு தெரியல. ஆனால் கேரளா வண்டிங்க அவ்வளோ சர்வீஸ் ஓடுது, அதை வந்து நம்ம ஒரு சர்வீஸாக பார்க்குறோம், மதிக்கிறோம். ஆனால் நம்மளை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ஏன்னு தெரில. அவங்கள தான் கேட்கணும். அதே மாதிரி மேலே ரூமில் போனால் தூங்கின்னு இருக்கவங்கள எழுப்பி தள்ளிப்படுன்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்களும் டிரைவர் கண்டக்டர் தான், நம்மளும் டிரைவர் கண்டக்டர் தான். அவங்களும் வண்டி தான் ஓட்டுறாங்க, நம்மளும் வண்டி தான் ஓட்டுறாங்க. ஏன் அந்த ஒரு மனுஷால் வந்து மதிச்சு போக மாட்டுறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு ஹெட்வைட் அவங்கக்கிட்ட இருக்குது, அது அவங்களோட நேச்சராக என்னன்றது தெரியல. ஆனால் நேற்று என்னையே இது பண்ணாங்க, தூங்கின்னு இருந்தால் எழுப்பி அப்படி போன்றாங்க. கவர்மெண்ட் பஸ் டிப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான். அவங்க இங்கே வந்தாங்கன்னா சென்னை எர்ணாகுளம் வண்டி ஓடுது, அவங்களெல்லாம் நாங்கள் நல்லா தான் ட்ரீட் பண்ணுறோம். எவ்வளோ நாள் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்க ஏன் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எனிவேஸ் ஆல் டிரைவர்ஸ் ஆர் பிரதர்ஸு, அவ்வளோதான். அது கஷ்டமாக இருந்ததே தவிர கோபம்லாம் வரல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோலேயும் ஒரு எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து மோட்டாரை பற்றி சொல்கிறேன்ட்டு. இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கிட்டோன்னா மதுரை சென்னை சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு வண்டி 10 மணி நேரத்தில் வருது, ஒரு வண்டி 12 மணி நேரத்தில் வருது, ஒரு வண்டி 8 மணி நேரத்தில் வருது. அதை எப்படி வந்து மக்கள் பார்த்து ஏறலாம், எந்த வண்டி சீக்கிரமாக போகும், எந்த வண்டி லேட்டாக போகும்ன்ட்டு. உதாரணத்துக்கு மதுரைக்கு ஃபேமஸ் என்னன்னு பார்த்தோன்னா, மதுரை மல்லிகைப்பூ இருக்குது, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது.
எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியம் சர்வீஸுக்கும் பேர் வச்சுருக்காங்க. ப்ரீமியம் சர்வீஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாப்பு, சரிங்களா? அது வந்து என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட டைம் வந்து அது டைமிங் வண்டி, ஆம்னி பஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ப்ரீமியம் சர்வீஸ்க்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு மதுரைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீனாட்சின்னு இருக்கும், மதுரை மல்லிகைன்னு இருக்கும், திருச்சி பார்த்தோன்னா மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ராக் போட்டுன்னு இருக்கும், ராமேஸ்வரம் போட் மெயிலு, திருச்செந்தூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு, தூத்துக்குடி வந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ஸு. அதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, திருநெல்வேலி வந்து வசந்தம் அண்ட் நியூ வசந்தம் வந்து திருநெல்வேலி, நாகர்கோயில் நாஞ்சில் எக்ஸ்பிரஸ்ஸு, கன்னியாகுமரி வந்து ட்ரைசி எக்ஸ்பிரஸ்ஸு, ஆமாம் ட்ரைசி எக்ஸ்பிரஸ் வந்து கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் வந்து வானவில், செங்கோட்டை வந்து பொதிகை எக்ஸ்பிரஸ்ஸு, செங்கோட்டை சங்கரங்கோயில் குற்றாலம் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் சிறுவாணி சாரல் கொங்கு எக்ஸ்பிரஸ்ன்னாங்க. கொங்கு எக்ஸ்பிரஸ் இப்போ அவ்வளோவா இல்லை, சிறுவாணி சாரல் தான் மேக்ஸிமம் ஓடிட்டுருக்கிறது. ஊட்டி நீலகிரி எக்ஸ்பிரஸ், கொடைக்கானல் ஹில்ஸ் குயின் எக்ஸ்பிரஸ், மூணார் மலபார் எக்ஸ்பிரஸ், குருவாயூர் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், கொல்லம் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, செங்கனூர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, செங்கனஞ்சேரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பத்தலம்திட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 777 UD ஸ்பெஷலு, சபரி எக்ஸ்பிரஸ், இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த வண்டிங்களுக்கு வந்து பேர் இருக்கும், ரூட் நம்பர் இல்லாமல் பேர் இருக்கும். அதை வந்து நான் வண்டி அந்த சைடு நிற்கிது எல்லாம். இங்கே வந்து சிஎன்பி சென்னை டிப்போ வண்டிங்க மட்டும்தான் நிற்கிது. குட்டம் ஆனந்த பறவை ராயல் ரூட்டு, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். உண்மையாலுமே குட்டம் வந்து அந்த ஆனந்த பறவைன்றது அந்த ஊர் மக்களுக்கு செல்ல வண்டி. அது குட்டம் போடுறது பிளானில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் குருவாயூர் மாற்றினதுனால நான் குருவாயூர் வந்துட்டேன். டீசல்லாம் பிடிச்சாச்சு. 1320 கிலோமீட்டருக்கு 240 லிட்டர் பிடிச்சிருக்கோம். இது நல்ல மைலேஜ் எல்லாம் எனக்கே தெரில, 5.5 தான் வந்திருக்கு. அதுவே இது பண்ணின்னு இருக்காங்க. வேறு இன்னொரு விஷயம் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான். யாரும் எல்லாமே தெரிஞ்சவங்கள எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எந்த வண்டியை ரிவ்யூ போடலான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எல்லாமே பர்மிஷன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி எல்லாமே கமெண்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிவிட்டு வரேன் கைஸ். பாய். வேலை இருக்குது, இன்னும் வந்து லாக் ஷீட்லாம் க்ளோஸ் பண்ணல, வந்த வேலையை பார்ப்போம். பாய் மக்களே.